உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த செய்தியிலே கிறிஸ்தவர்களாக இருந்தும் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருந்து ஒழுங்காக சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் கேட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி காணிக்கையெல்லாம் செலுத்தி இப்படி ரெகுலராக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற, அதாவது இதை ஒரு மத சம்பந்தமாக ஒரு மதமாக நினச்சி அப்படி வாழ்கிற அந்த ஜனங்கள் எப்படி வெகு கூட்டம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும்? இந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்னு அதை நம்பினா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. மற்றபடி அந்த கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தேன், கோயிலுக்கு போனேன், வந்தேன், காணிக்கை செலுத்தினேன், கும்பிட்டு ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் ரட்சிக்கிறதில்ல. இந்த ரட்சிப்பு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாய் ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோட செய்கிற ஒரு உடன்படிக்கையாய் வருகிறது. ஞானஸ்நானத்தப்ப கேட்பாங்க, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. இது முதல் கேள்வி. இந்த இயேசு தான் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணார்னு நம்புறீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? இந்த இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழுவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆமாம் அப்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு மட்டும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இதில் என்ன விசேஷம்? ஞானஸ்நானம் எடுக்கிற ஆள் தனிப்பட்ட ரீதியில் தேவனோட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார். தேவன் ஆபிரகாமோட போய் உடன்படிக்கை பண்ணார். இது நாம் போய் தேவனோட உடன்படிக்கை பண்ணுறது ஞானஸ்நானத்தில். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? இந்த ஆபிரகாமை தேடி கண்டுபிடிச்சி நமக்கேற்ற ஆள் ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனோட கூட உடன்படிக்கை பண்ணலான்னு போனார். என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஆனால் அந்த குமாரனை நீ எனக்கு பலியிட்டா நான் என்னுடைய குமாரனை உனக்கு பலியிட்டு உன் பாவங்களை தொலைக்க உதவி செய்கிறேன் அப்படின்ட்டார். அவனும் சரின்ட்டான். அப்போ அப்படி தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட போன போது கையை கத்தி ஓங்கின போது, சரி போதும் நிறுத்து, நீ பலியிட்டதாக நான் நினச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, நான் என்னுடைய குமாரனை அனுப்புவேன், அதுக்கு அடையாளமாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பார், அதை எடுத்து பலி செலுத்திடு. பலி செலுத்தினா அப்போ அந்த உடன்படிக்கை நிறைவேறிச்சா? ஆனால் நிறைவேறலை. அதான் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டானே, அப்போ நிறைவேறிச்சில்ல. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தேவனுடைய குமாரன். அந்த தேவனுடைய குமாரனாக இருந்து மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் இந்த இயேசு. அப்போ இயேசு சிலுவையில் தன்னை பலியாக கொடுக்க வரைக்கும் ஆபிரகாமுடைய கூட கர்த்தர் பண்ண உடன்படிக்கை பூரணமாகலை. அன்றைக்கு ஆபிரகாம் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன்னா வெட்டப்போனா நிறுத்தினார். அப்போ இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை கொடு அப்படின்னாரு. அந்த ஆட்டுக்குட்டி யார்? அந்த ஆட்டுக்குட்டி தேவனுடைய குமாரனா இயேசு. அது அன்றைக்கி உடனே அவர் வரலை. ஆபிரகாம்கிட்ட பேசின பிறகு 2000 வருஷம் கழித்து தான் இயேசுனார் வர்றார். அப்போ இந்த 2000 வருஷத்தில் இடைப்பட்ட நாட்களில்
அவங்க பஸ்கா ஆடு பலியிடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த எகிப்து தேசத்தில் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட வீடுகளில் ஒரு சாபம் இல்லை, ஆனால் மற்ற வீடுகளில் சாவு இருந்துச்சு. அப்போ அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ள சாவு இல்லை, ரட்சிப்பு இருக்கிறது. இப்படி தேவனோட கூட தேவன் மனுஷனோட ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சுக்கிட்டார். தேவன் மனுஷனோட ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ யாரெல்லாம் தனித்தனியாக யாரெல்லாம் நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் எங்களுக்காக செய்திருக்கிற அந்த பரிகாரத்தை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் வளர்ந்து பரிசுத்தாவியை பெற்றவராய் சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்ல, அதை நான் நம்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறவங்க தேவனோட கூட தேவனோட உடன்படிக்கை பண்ணுறாங்க. முதல்ல சொன்னேன், தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். இப்போ இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுட்டார். இப்போ ரட்சிக்கப்படுறவங்களாம் என்ன செய்கிறாங்க? நான் தனிப்பட்ட ரீதியில் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுறேன், அதுதான் ஞானஸ்நானம். அப்போ நீங்கள் உடன்படிக்கை பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் உடன்படிக்கை பண்ணுனா நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுடையதெல்லாம் அவருடையதெல்லாம் உங்களுடையது. உங்கள் பாவம் சாபமெல்லாம் அங்கே போயிடுச்சு, அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்துருச்சு, அப்படி வருது. ஓகே, இதுதான் இந்த உடன்படிக்கைகள். இந்த உடன்படிக்கை ஏங்க யூதர்களுக்கு மட்டுமா அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்போ நான் அடிக்கடி சொன்னேன், இப்போ 2-3 தடவை சொல்லிட்டேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு. இஸ்ரவேலருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவருங்க, கிறிஸ்தவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவருங்க, அப்படி இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுநாதர் இஸ்ரவேலருக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் ஆதாமின் சந்ததியாய் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பம். அதனால் இயேசு ரத்தம் சிந்தி ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணப்போ ஆபிரகாமின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டாலும் கூட அது தேவன் ஆதாமுடைய சந்ததி எல்லாரோடையும் பண்ணுற உடன்படிக்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆதாமின் சந்ததி, ஆதாமுடைய பிள்ளை எல்லாரும் பாவிகள், தலைமுறையாக பாவியாக பிறக்கிறான். அதில் எவன் வேணாலும், ஆதாமும் கூட, ஆதாம் இன்க்ளூடட், ஆதாமை சேர்த்து ஆதாமுடைய சந்ததியாக பிள்ளைகளாக பிறந்த யார் வேணாலும் தேவன் மனுஷனோட பண்ண இந்த உடன்படிக்கைக்குள்ளே நுழைஞ்சிக்கிறலாம். எப்படி? நான் அதை நம்புகிறேன், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த உடன்படிக்கைக்குள்ளே இவன் சேர்ந்துடுறான். இது தனிப்பட்ட ரீதியில் இவன் தேவனோட பண்ணுகிற உடன்படிக்கை. சரி, இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லணும். பொதுவாக அந்த யூதர்கள் நாங்கள் எங்களுக்காக மட்டும்தான் தேவன், நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், மற்றெல்லாம் புறஜாதிகள், நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தர் எங்களுக்காக தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் வச்சுருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. சரி, சொல்லட்டும். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய ஆதாம், அப்புறம் அதில் ஆபிரகாம், அப்புறம் ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யூதாவுக்கு அப்புறம் தாவீது ராஜா, தாவீதின் குமாரனாக இயேசு வருகிறார். தாவீது கூட இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்போது உலக மக்கள் எல்லாருக்காக நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதனால் கவனிங்க, புறஜாதிகளுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து செய்த அந்த உடன்படிக்கையில் அங்கே ரட்சிப்பு இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுடைய செய்த உடன்படிக்கையில் எல்லா புறஜாதிகளும் சேர்ந்துட முடியும். இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செஞ்சோம்? நம்மெல்லாம் இங்கெல்லாம் இப்போ நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க அதனால் என்ன, ஓகே. அப்போ யூதர்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை. இப்போ நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால மட்டுமா? இல்லை, நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தேவனோட உடன்படிக்கை பண்ணீங்க. அதனால் உலகத்தில் இருக்க எந்த மதத்தினரும், எந்த நாட்டினரும், எந்த குலகோத்திரத்தாரும்
அவர்கள் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் இந்த இயேசுவோட கூட உடன்படிக்கை பண்ணலாம். அதான் இயேசு என்ன சொன்னார், இதோ நான் உங்களுக்காக சிந்துகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சிலுவைக்கு போனார். அப்போ புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அந்த உடன்படிக்கை ரத்தம் மூலமாக உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்போ நீங்களும் நானும் யார் ஒரிஜினலாக? இங்கெல்லாம் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்களா? இந்திய தேசத்தில் பொதுவாக நாங்கள்லாம் இங்கே எல்லாருமே இந்துக்கள்னு வழக்காடுற கூட்டம் இங்கே இருக்குதா இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசுவோடைய சொந்த சீஷன் தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை பரப்புனா சரி, ஓகே. அப்போ அந்த காலத்துலேருந்து கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க, ரைட்டு. ஆனாலும் ரீசண்டான காலங்களில் தான் நிறையா கிறிஸ்தவர்கள் வளர்ந்துருக்குறாங்க. நம்மெல்லாம் யார்? ஒரிஜினலாக இஸ்ரவேலர் கிடையாது. அந்த ஆபிரகாமுடைய கோத்திரம் 12 கோத்திரம் கிடையாது. நம்மெல்லாம் புறஜாதிகள். புறஜாதிகள்லேருந்து இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். சரி, அப்போ அப்படி பார்த்தா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரைட்டு. அப்புறம் இன்னும் இயேசுவை அறியாத மற்ற ஆட்கள், உலகெங்கு இருக்கக்கூடிய மற்ற புறஜாதிகள், அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியமாக இப்பொழுது நான் வாசிக்க போகிற ஒரு பகுதி வருகிறது. அதை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த இடத்துல சம்பவத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்திரீ, அவள் சமாரியர்ங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த சமாரியருங்கிறது யார்? அசீரியா தேசத்திலேருந்து கொஞ்சம் ஆட்டில் கொண்டு வந்து அசீரியா ராஜா இந்த சமாரியாவில் குடியேற்றி விட்டான். அதுதான் அங்கே விஷயம். இப்போ இதை பற்றி சொல்கிறேன். அதில் எப்படி ரட்சிப்பு வருகிறதுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த 4வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும், 4வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும், யோவான் 4வது வசனத்திலேருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இதை கவனிங்க. கதையாக தெரியும், அதனால் நல்லா கவனிக்கலாம். அதில் ஒரு பெரிய முக்கியமான கருத்து வருகிறது. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகேர் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. இஸ்ரவேலருக்கு 6ஆம் மணி வேலைன்னா நமக்கு மத்தியானம் 12 மணி. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளான ஒரு ஸ்திரீ தண்ணீர் உள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய இடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், தேவனுடைய ஈவையும் நான் கேட்குற ஆள் யாருன்னு தெரிஞ்சிருந்தேன்னா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் தண்ணீரை கொடுத்திருப்பார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாயிராது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வந்து முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்னால் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் தீர்க்கதரிசின்னு காண்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டா அவள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, சமாரியா மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே.
அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் என்று பிதா விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இவ்வளவு தெளிவாக பேசலை. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள், போதும், இதோட நிறுத்திக்கலாம். இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தான்? ரட்சிப்பு இஸ்ரவேலருக்கு மட்டும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானா இல்லை. இதுக்கு முந்தின செய்தியில் என்ன சொன்னான்? கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட ரட்சிக்கப்படாமல் ஒரு பெருங்கூட்டம் இருக்கேன்னு சொன்னான். இப்போ புறஜாதிகளுக்கு போகிறோம். இஸ்ரவேலர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் விட்டுட்டு புறஜாதிகள், மற்ற மதத்தினர், மற்ற தேசத்தார், அவங்க எந்த குலகோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி. ஆனால் எல்லாரும் ஆதாமின் சந்ததி. பாருங்கள், ஆதாம் தான் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன். அப்போ அந்த ஆதாமின் சந்ததினா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இப்போ தேவனை விட்டு விலகி போயிருக்கிற உலக ஜனங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புறஜாதிகள் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புறஜாதிகளில் இப்போ இந்த இடத்துல சமாரியா ஸ்திரீன்னு சொல்லி ஒரு கேஸ் வாசிக்கிறீங்க. சமாரியாங்கிறது என்னது? இவங்க இஸ்ரவேலரானா இஸ்ரவேலர் இல்லை. ஆனால் இந்த சமாரியா இஸ்ரவேலுக்குள்ளே இல்லையா? இஸ்ரவேலுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இஸ்ரவேல் தேசம், வட தேசம் 10 கோத்திரத்தார், அப்புறம் தென் தேசம் 2 கோத்திரத்தார், எருசலேமை தலைநகராய் கொண்ட 2 கோத்திரத்தார், அப்புறம் 10 கோத்திரத்தை தலைநகராய் கொண்ட அந்த இஸ்ரவேல் தேசம், அது சமாரியா தலைநகர். அப்போ 2ஆக பிரிஞ்சிருச்சு. இதில் அந்த சமாரியா தலைநகராக அந்த 10 கோத்திரத்துக்காரர்கள் கர்த்தருக்காக அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலை. அதை மற்ற எல்லா உலகத்து ஜனங்கள் மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவங்கள எல்லாத்தையும் அசீரியா ராஜா சிறைப்பிடிச்சு போயிட்டான். அவன் அதோட விட்டானான்னா இல்லை, அங்கே இருக்க ஆளுகளை கொஞ்சம் பேரை கொண்டு சமாரியாவில் குடியேற்றி விட்டான். இப்போ இவங்க யார்? இந்த சமாரியார் யார்? இவங்க இஸ்ரவேலர் அல்ல. இவங்க அசீரியா தேசத்துலேருந்து அந்த ராஜாவால் கொண்டு இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்கள். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? அவங்க சாமியை தான் அவங்க கும்பிடுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தேசத்தில் நிறைய சிங்கமெல்லாம் ஆட்களை அடிச்சுப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஐயோ, அப்படியா? அப்போ அந்த தேசத்தில் இருக்கும்போது அந்த தேச சாமியை தானே கும்பிடணும். அதனால் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து சில ஆட்களை அனுப்புகிறேன்னு அவன் அந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில ஆட்களை அங்கேருந்து அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்ட இங்கே இருக்க சமாரியர்களுக்கு போதிக்கிறான். போதிச்சா இந்த ஆட்கள் 2 கேட்டான் ஆளுங்க. தான் தெய்வத்தை விடவும் மனசில்ல, இந்த இஸ்ரவேல் தெய்வத்தை கும்பிடலைன்னா நம்ம சிங்கம் கடிக்க வேறு செய்யுது அப்படின்னு இவன் 2 கேட்ட ஆளாக இருக்கிறான். இதுதான் இந்த சமாரியர்கள். இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்து காலத்தில் சமாரியர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்கள் இவர்கள் தான். அப்போ இந்த சமாரியர்கள் ஒரிஜினலாக புறஜாதிகள். இந்த புறஜாதிகள் இருக்கிற யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற இந்த சமாரியர்கள் அந்த ஊர் வழியாக இவர் போகிறாரு. அங்கே போனோன்னே டயர்டாகிடுச்சு. அங்கே அந்த கிணத்தண்டையில் உட்கார்றாரு. அந்த கிணறு யாருது? யாக்கோபு தன் பிள்ளைகளுக்காக வில்லினால் அம்பினால் சம்பாதித்த தேசம்னு சொல்கிறான். யோசேப்புக்கு யாக்கோபு அந்த நிலத்தை, சீகார் என்ற அந்த ஊரில் இருக்க அந்த நிலத்தெல்லாம் கொடுக்குறப்ப அந்த தேசத்தை ஏதோ நான் விசேஷமாக வில்லுனால் அம்பினால் நான் சம்பாதித்த தேசம், அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு கொடுத்தது.
அந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில் சீகார் என்னப்பட்ட இடத்துல அங்கே யாக்கோபு கிணறு இருக்கிற, யாக்கோபு அந்த காலத்தில் இருந்த கிணறு இருந்திருக்குது. யாக்கோபு எந்த காலத்தில் இருந்தால் இயேசு அப்போ ஏறக்குறை 1500, அவனுக்கு பிறகு 1500 வருஷங்களுக்கு பறித்து வர்றாரு. அப்போ அந்த கிணறு அங்கே இருக்குது. அந்த கிணத்துல இவ போய் தண்ணி எடுக்க போகிறான். இவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கதை பேசுகிறாரு. தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டால், நாங்கள் சமாரியர், நீங்கள் யூதன், எனக்கு பார்த்தாவே தெரியுது, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கொடுன்னு எப்படி கேட்கலாம்? நான் வச்சுருக்கிற கப்பு எல்லாம் கொடுக்க மாட்டேன், குடிக்க மாட்டீங்க நீங்கள், கிணறு ஆழமாக இருக்குது, உங்கள்கிட்ட பாத்திரமும் ஒன்றும் இல்லை, எப்படி மொண்டிக்கிறவீங்க அப்படின்னு அவளுக்கு அந்த கேள்வி. அவர் என்ன பண்ணுறாரு, தாகத்துக்கு தான்னு கேட்குறது யாருன்னு தெரிஞ்சால் நீ உடனே நீயே கேட்டிருப்பா, இவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாரு, தாகமே வராதுன்னு மேலு இவர் ஓட்டுறாரு நல்லா கதை. அது பரிசுத்தாவியை பற்றி பேசுகிறாரு, அது வேற. ஆனால் அவள்கிட்ட ஏதோ கதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியா, அப்படின்னா எனக்கு நான் மறுபடியும் தாகம் எடுக்கலைன்னு இருந்தாக்கா நான் தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வர வேண்டாம்ல, முதல்ல அந்த ஜீவ தண்ணீரை கொஞ்சம் கொடுங்கய்யா, நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவள் கேட்க இவர் இன்னொன்று அவுத்து விடுறாரு. சரி போய் முதல்ல உன் புருஷனை கூட்டி வா அப்படின்னு. புருஷனாவது அப்படி இல்லையே என்ன? ஆமாம் உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவங்க கூட உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு. உடனே ஐயோ, நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கும்போதே நம்மளை பற்றி பூரா புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி உடனே கணக்கு போட்டான். நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஓகே, தீர்க்கதரிசின்னு காண்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் பாயிண்ட்டுக்கு வந்துட்டா உடனே. ரட்சிப்பை பற்றி இவ கேள்விப்படாதவல்ல. இந்த இஸ்ரவேலருடைய தேவன் இவர் தான் தேவன்னு அவள் கேள்விப்படாமல் இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறா. அந்த போதனைகள்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கே ஒரு பொலிட்டிக்கல் டிவைடு, அரசியல் பிரிவு. என்னது, நாங்கள்லாம் இந்த சமாரியாவில் இருக்கிற இந்த மலையில் நாங்கள் கும்பிடுறோம், நீங்கள்லாம் எருசலேமில் இருக்கிற அந்த மலையில் தான் கும்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். எருசலேமில் என்னது, இந்த 10 கோத்திரங்களுக்கு தலைவனாக வைக்கப்பட்ட யெரொபெயாம்ங்கிற ராஜா அவன் பார்த்தான், இந்த 10 கோத்திரத்து ஜனங்களும் அந்த எருசலேமில் இருக்க அந்த 2 கோத்திர ஜனங்கள் இருக்க அந்த எருசலேம் போனாங்கன்னா அங்கே இருக்க ராஜா பக்கமாக இவங்க மனசு சாஞ்சிருமே அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணால் ஒரு ஐடியா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி, உங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த தெய்வங்கள் இதுதானே 2 கண்ணுக்குட்டி, பொன்னால் 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு உன்னை தான்லையும் உன்னை பெத்தல்லையும் கொண்டு வந்து வச்சு விட்டான். இப்போ தான்லேருந்து, அதுதான் இஸ்ரவேல் தேசத்தோடைய வடபகுதி, அங்கேருந்து இங்கே பெத்தல் வரைக்கும் இந்த ஏரியா, அந்த 10 கோத்திரத்து ஏரியா, அதில் வச்சு விட்டு நீங்கள் எருசலேமுக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் அலைச்சல் ரொம்ப கஷ்டம், அந்த எகிப்திலேருந்து உங்களை கூட்டி வந்த தெய்வங்கள் தானே, அதான் அந்த பார் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி செஞ்சு 2 பக்கம் வச்சு விட்டான். இதனால் 10 கோத்திர இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் எருசலேமுக்கு வரல. அவங்க அங்கே இந்த லோக்கல் கண்ணுக்குட்டிகளை கும்பிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இந்த சமாரியா ஸ்திரிக்கு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. நாங்கள் இந்த மலையில் தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம், நீங்கள் அந்த மலையில் எருசலேமில் இருக்க அங்கே போய் சாமி கும்பிடணும்னு சொல்கிறேன். இவளுக்கு மலை மட்டும்தான் தெரியுது, கர்த்தரை தெரியலை. மலை ஆனால் தெரியுது, இந்த மலையா அந்த மலையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே. கரெக்டாக பாயிண்ட் வந்துட்டா. அதற்கு இயேசு, ஸ்திரீயை நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, இங்கேயும் அங்கேயும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. இப்போ மலையெல்லாம் இந்த மலை அந்த மலை இல்லைடா, விஷயம் வேறு என்றார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அவளுக்கு அந்த தெய்வம் என்னன்னு அது தெரியாது, என்னமோ முன்னோர்கள் கும்பிட்டாங்க, நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏசு சொல்கிறார், நாங்கள் எங்கள் பிதா யாருன்னு எனக்கு தெரியும், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாகி வருகிறது. ஏன்னா இதை நமக்கு இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது, நான் விளக்கம் சொல்ல போனால் டைம் ஆயிரும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடுன்னா மனதார, உண்மையோடுன்னா பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக. பொய் உண்மை, அந்த பொய்யில்லாத உண்மையான ஒரு வாழ்க்கை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ சுத்த இருதயத்தோட, சத்தியத்தோட, உண்மையோட, மனதார கர்த்தரை துதிக்கிறவங்க, அது எந்த மலையில் இருந்தால் என்ன? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அண்ட சராசரங்களை கர்த்தர் உண்டாக்கினார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து ஆர்டிக் போலுக்கு போகலாம், அண்டார்டிக்கு போகலாம், நீங்கள் அங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். ஈக்குவட்டர்லேயும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எங்கே வேணாலும் நீங்கள் இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எங்கே இருந்தனாலும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். ஆனால் என்ன கண்டிஷன்? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஜனங்களுக்கு விவரம் தெரில, அதனால் இந்த மலை அந்த மலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ உள்ள இருதயத்துக்குள்ளே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அதைத்தான் பின்னாடி வருது பாருங்கள், யோவான் 4:24. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதன் ஆவியோடுங்கிறத நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறதுக்காக மனசார அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனிதனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து மனதார கர்த்தரை துதிக்கிறத அது சொல்லுது. சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை, மந்திரம் பேசுகிறது இல்லை, வேதம் ஓதுறது கிடையாது, வேதம் ஓதுறதும் கிடையாது, இது மந்திரம் சொல்கிறதும் கிடையாது. மனதார கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் பேசி ஆராதிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, அடுத்து இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்குது அவளுக்கு சொல்கிறா, மேசியா என்னப்படுகிற கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அப்போ எவ்வளவு தெளிவாக இருக்கிறான். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இவரையும் தாங்கச்சியில் சேர்த்துக்கிட்டான். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார்னு எனக்கு தெரியும், அவர் வர்றப்போ எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இதைத்தானே இயேசு போகிறப்ப சொல்லிட்டு போனார், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்திலும் நடத்துவார்னு. இப்போ மேசியா வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார் அப்படின்னு அவன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே இருக்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இப்படி நடக்கையில் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசு இடத்துல வந்தார்கள். அப்போ இயேசு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் கடைசிக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்னது மட்டும் இல்லையா, அவர் பேசுனதை நாங்களே கேட்டு இவர் தான் மேசியா நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சமாரியாவில் இயேசு 2 நாள் தங்கியிருந்தாராம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த சமாரியா ஸ்திரீ புறஜாதி ஆள், அந்த அசீரியா ராஜா தேசத்துலேருந்து இங்கே வந்த ஆள். இங்கே லோக்கல் ஏரியாவில் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு இதெல்லாம் தெரியும், மேசியா வர்றாருலாம் தெரியும்னு சொல்லிட்டான். அது நான் தான் இவர் சொல்ல. உடனே ஓடி போய் ஊரில் இருந்தவங்களெல்லாம் சொல்லி, ஒரு ஆளை பார்த்தேன், அவர் கிறிஸ்தானை வந்து பாருங்கன்னா எல்லோரும் ஓடிட்டானுங்க. வந்து பார்த்தா அவர் போதனை கேட்டால், நாங்கள் திருப்தி, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் போகிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசுவானவர் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்கிறத கேட்டிங்களா? இந்த இயேசுவை மனதார ஏற்றுக்கிட்டு இப்போ நான் சொன்னனே, நேரடியாக தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுக்கிறத சொல்கிறார். அப்போ தான் ரட்சிக்கப்படுவீங்கன்னு. சும்மா வெறுமனே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லை, அல்லது இயேசுவை தெரியாதுன்னு சொல்கிற குடும்பங்கள் இருந்ததுனால இல்லை. எங்கே இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அதில் உடன்படிக்கை, அது அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு வருகிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.